شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை அழிக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு அல்லாஹுவால் ஏவப்பட்ட சட்டதிட்டங்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய அந்த மறுமை நாளில் நல்லவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்ற சொர்க்கத்தை குறித்து ஒரு சில விவரங்களை நாம் இன்றைய தினம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சொர்க்கத்து வாழ்வும் நரகத்து வாழ்வும் மனித சமூகத்தை சார்ந்த நமக்கெல்லாம் ஏன் தேவைப்படுகிறது என்பதை சுருக்கமாக நான் உங்களுடைய கவனத்தில் பதிவு செய்து கொள்ள ஆரம்பமாக கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் சொர்க்கம் தேவை? இந்த உலகத்தில் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நமக்கு நிறைய ஆசைகள் உண்டு. இப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், எந்தெந்த அடிப்படையில் எல்லாம் வாழ்ந்தால் நம்முடைய ஆசைகள் தீருமோ அந்த அடிப்படைகளை எல்லாம் நம்முடைய வாழ்வில் நாம் கனவாக, ஒரு கற்பனைகளாக நாம் வடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனதில் எண்ணுகின்ற எல்லா ஆசைகளையும் இந்த உலகத்தில் நிறைவேற்றி வாழ முடியுமா என்றால் முடியாது. அதற்குள் நமக்கு மரணம் வரலாம், நோய்கள் வரலாம், முதுமை வரலாம். இதனால் மனித உள்ளங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற ஆசைகள், ஆசாபாசங்கள், மன விருப்பங்களை இந்த உலகத்தில் நிறைவேற்ற முடியாமல் தான் பெரும்பான்மையான மனிதர்கள் உலகத்தை விட்டும் பிரிந்து போய்விடுகிறார்கள். அப்படியானால்
நம்முடைய மனம் எண்ணுகின்ற, நம்முடைய விருப்பத்திற்கு இணங்க, நம்முடைய உள்ளத்தில் எழுகின்ற அனைத்து வகையான சந்தோஷங்களையும் நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்ற நமக்கு ஒரு வாழ்வு, ஒரு உலகம் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று மனிதன் எண்ணுகிறானா இல்லையா? அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை அமைத்து வைத்திருக்கிறான். மனிதன் நினைக்கிறான், மனிதர்கள் கண்டுபிடித்த எத்தனையோ பொருள்கள் மனிதன் அழிந்து போனாலும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கிறது. பேசுகிற மைக்கானாலும், எரிகிற விளக்கானாலும், சுத்துகின்ற மின்விசிறியானாலும் மனிதன் கண்டுபிடித்த பொருள்கள். கண்டுபிடித்த மனிதன் போய் சேர்ந்து விடுகிறான் மரணத்தின் மூலம். ஆனால் கண்டுபிடித்த பொருள்கள் இந்த உலகத்தில் நிறைய நாட்கள் இந்த உலகத்திலே மனிதன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அப்ப நாம் கண்டுபிடித்த பொருள்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அளவுக்கு நாம் இல்லையே, மரணமில்லாத ஒரு வாழ்வு நமக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று மனிதன் யோசிக்கிறான். நோய் இல்லாத வாழ்வு, பகமை, வெறுப்பு, குரோதம் இல்லாத ஒரு வாழ்வு, முதுமை இல்லாத ஒரு வாழ்வு, உழைப்பே இல்லாத ஒரு வாழ்வு, எண்ணங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு வாழ்வு, சந்தோஷங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்வு, நினைத்ததையெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாழ்வு. அந்த வாழ்வில் நமக்கு கவலை இருக்கக்கூடாது, அந்த வாழ்வில் நமக்கு துக்கம் இருக்கக்கூடாது, அந்த வாழ்வில் நமக்கு பயம் இருக்கக்கூடாது, அந்த வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் நமக்கு இருக்கக்கூடாது. நாம் விரும்புவதையெல்லாம் அனுபவித்து வாழ வேண்டும், நமக்கு மரணமும் இருக்கக்கூடாது என்று மனிதர்கள் எல்லோரும் விரும்புவார்கள். அந்த விருப்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களுக்காக வேண்டி பூர்த்தி செய்கிறான். இந்த உலகத்தில் ஹராமான உழைப்புகளை ஒதுக்கி வாழ்ந்த நல்லவர்களுக்கு, ஹலாலான வாழ்வை மட்டுமே தேர்ந்தெடுத்து வாழ்ந்த நல்லவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கின்ற அந்த பரிசுதான் அந்த சொர்க்கத்து வாழ்வு. அன்பார்ந்த சோர்களே, அந்த சொர்க்கத்தை குறித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இப்படி கூறினார்கள்: எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளங்களும் கற்பனை செய்திராத அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு படைத்து வைத்திருக்கிறான். வேண்டுமானால் 32வது அத்தியாயத்தின் 17வது வசனங்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபலா தஅலமு நஃப்சுன் வமா உஃபிய லஹும் மின் குர்ரத்தி அயுன். அல்லாஹ் நல்லவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த சொர்க்கத்தை எந்த கண்ணும் பார்த்திருக்கவே இல்லை, யாரும் அதனை அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்படி அல்லாஹுவால் நல்லவர்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சொர்க்கம் யாருக்குரியது? அன்பார்ந்த சோர்களே, 2வது அத்தியாயத்தின் 214வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான்: நிச்சயமாக முற்சென்ற சமூகத்தினர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியுமா என்று அல்லாஹ் துவங்குகிறான். அம் ஹசிபுத்தும் அன் தத்ஹுலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன ஹலூ மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஅஸாஹு வல்லர்ராஉ வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனூ மஅஹு மத்தா நஸ்ருல்லாஹ். முற்சென்ற சமூக மக்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் ஏற்படாமல் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம் என்று எண்ணுகின்றீர்களா? அந்த சமூக மக்களுக்கு அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்பினான், தூதரையும் அல்லாஹ் சோதித்தான். அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வராதா என்று அந்த மக்கள் எல்லாம் ஏங்குகிற அளவுக்கு அந்த மக்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சோதனைக்கு பிறகு, தியாகங்களுக்கு பிறகு, நல்ல நல்லறங்களை செய்த பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கத்தை நமக்கு தர வேண்டும் என்று எண்ணிய வேண்டும். 9வது அத்தியாயத்தின் 111வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான்: இன்னல்லாஹ அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. உங்களுக்கு சொர்க்கம் வேண்டும் என்றால் நான் தர தயாராக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு உங்களுடைய பொருளையும் உங்களுடைய உயிரையும் எனக்கு தர வேண்டும். இன்னல்லாஹ அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து உழைத்த பொருளாதாரத்தையும், நீங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் உங்களுடைய உயிரையும் என்னுடைய பாதையில் நீங்கள் செலவிட்டால் உங்களுக்கு நான் சொர்க்கம் தருவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதை ஆரம்ப கால வரலாறுகளிலே நீங்கள் பார்க்கலாம். ஃபிரௌன் என்பவன் எப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்காரன்! இஸ்லாத்தை தழுவிய எல்லா மக்களையும் கொன்று கொண்டிருந்தான். ஆனால் ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்கள்
இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவுடன் அல்லாஹ்விடத்தில் செய்த துவா 66வது அத்தியாயத்தின் 11வது வசனம். மனிதர்கள் நமக்கு இழைக்கின்ற தீங்குகளை காட்டிலும் அல்லாஹு தாலா கெட்டவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த நரக நெருப்பு படுபயங்கரமானது என்பதை அந்த அம்மா அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். சத்தியத்தை ஏற்றவுடன் எந்த கொடுமைகளுக்கும் எந்த கஷ்டங்களுக்கும் அஞ்சாமல் ஆசியா அம்மா அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த அந்த துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி துவங்குகிறான் பாருங்கள். வல்லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிர்அவுன். ஃபிர்அவுனுடைய மனைவியிடத்தில் மூமின்களாகிய உங்களுக்கு முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். என்ன முன்மாதிரி? இது காலத் ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ், இந்த ஃபிர்அவுன், அவனுடைய சபை, அவனுடைய வாழ்வு, பட்டத்து ராணி என்கிற இந்த ஒரு அந்தஸ்து, இந்த ஒரு மாளிகை, இவைகள் எல்லாம் எனக்கு தேவையில்லையா அல்லாஹ். கால ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ், உன்னிடத்தில் இருக்கிற அந்த சொர்க்கத்து மாளிகை தான் எனக்கு தேவையா அல்லாஹ். ஃபிரௌனை விட்டும் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை விட்டும் என்னை நீ காப்பாற்றியா அல்லாஹ். அந்த அம்மா அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துகிறான். ஆமாம் சகோதரர்களே, சொர்க்கம் என்பது சோதனைகளுக்கு பிறகு, தியாகங்களுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவதாக வாக்களிக்கிறான். முற்சென்ற சமூக மக்கள் எல்லாம் மிகப்பெரிய தியாகத்திற்கு பிறகுதான் அந்த சொர்க்கத்தை அடைந்ததாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அந்த சொர்க்கம் யாருக்குரியதாக அல்லாஹ் சொல்கிறான்? 57வது அத்தியாயத்தின் 21வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சாபிகு இலா மஅஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் ஒவ்வொருவரும் முந்தி வாருங்கள். அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி நீங்கள் ஒவ்வொருவரும் முந்தி வாருங்கள். வ ஜன்னத்தின் அர்லுஹா கஅர்லி ஸமாஇ வல் அர்ல். வானம் பூமி அளவுக்கு விசாலமான அந்த சொர்க்கத்தின் பக்கமும் மன்னிப்பின் பக்கமும் நீங்கள் ஒவ்வொருவரும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறைகூவல் விடுகிறான். உஇத்தத் லில்லதீன ஆமனூ பில்லாஹி வ ரசூலிஹி. ஈமான் கொண்டு அல்லாஹுவையும் ரசூலையும் யாரெல்லாம் ஒப்புக்கொண்டார்களோ அவர்களுக்குரியது அந்த சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் கொண்டு அல்லாஹுவை ஒப்புக்கொண்டு தூதரை ஒப்புக்கொண்டிருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் அழைப்பு கொடுக்கிறான். நீங்கள் ஒவ்வொருவரும் வாருங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நோக்கி, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கவிருக்கின்ற அந்த சொர்க்கத்தை நோக்கி நீங்கள் ஒவ்வொருவரும் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நாமெல்லாம் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாமெல்லாம் நம்பியவர்கள். நம்பிய உடனே அந்த சொர்க்கம் கிடைக்குமா அன்பார்ந்த சகோதரர்களே? இந்த ஆயத்திற்கு பிறகு அல்லாஹ் விளக்கமாக 18வது அத்தியாயத்தின் 107வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. யாரெல்லாம் ஈமான் கொண்டு அல்லாஹுவை, தூதரை, வேதங்களை, வானவர்களை, நரகத்தை, சொர்க்கத்தை யாரெல்லாம் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான அந்த பதவியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆகவே 2வது அத்தியாயத்தின் 221வது வசனம், உலகத்தில் இருக்கின்ற தீய தீய காரண காரியங்களை பார்த்து நீங்கள் எல்லாம் மதிமயங்கி விடாதீர்கள். அவைகளெல்லாம் உங்களை உலாயிக யதுஊன இலன் நார், அந்த தீய காரியங்கள் எல்லாம் உங்களை நரகத்தின் பக்கம் அழைக்கின்றது. ஆனால் வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னதி வல் மஅஃபிரதி பிஇذனிஹி, ஆனால் அல்லாஹுவோ உங்களை அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கமும் அல்லாஹ் உங்களை அழைக்கிறான். உலகத்தை பார்த்து நீங்கள் ஏமாந்து போய் விடாதீர்கள். உலகத்தில் இருக்கிற ஆசாபாசங்கள், உலகத்தில் இருக்கிற அற்பமான சுகபோன வாழ்க்கைகளை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். உலாயிக யதுஊன இலன் நார், அவைகளெல்லாம் உங்களை நரகத்தின் பக்கம் அழைக்கின்றது. வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னதி வல் மஅஃபிரதி பிஇذனிஹி, அல்லாஹுதான் உங்களை சொர்க்கத்தின் பக்கம், அல்லாஹுதான் உங்களை மன்னிப்பின் பக்கம் அல்லாஹ் உங்களை அழைக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சொர்க்கத்துடைய வாரிசுகள் யார்? சொர்க்கத்துடைய வாரிசுகள் 3வது அத்தியாயத்தின் 133வது வசனம், வசாரிஉ இலா மஅஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா. நீங்கள் ஒவ்வொருவரும் விரைந்து வாருங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கம். அந்த சொர்க்கம் யாருக்குரியது? அர்லுஹ ஸமாவாத்து வல் அர்த், வானம் பூமி விசாலமான அந்த சொர்க்கம். உஇத்தத் லில் முத்தகீன், தக்வாவுடைய மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயாரித்து வைத்த சொர்க்கம் அந்த சொர்க்கம். தக்வாவுடைய மக்களுக்காக வேண்டி
அல்லாஹுவை அஞ்சுகின்ற மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிற சொர்க்கம் அந்த சொர்க்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். 19வது அத்தியாயத்தின் 63வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தில்கல் ஜன்னத்துல்லதி நூரிசு, அந்த ஜன்னத்தினுடைய வாரிசுகள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய வார்த்தை பிரயோகத்தை பாருங்கள். வாரிசு என்றால் சொத்தில் வாரிசு என்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு வாரிசு என்றால் சொத்திலே பங்குண்டு. அல்லாஹ் சொல்கிறான் சொர்க்கத்துடைய வாரிசு. தில்கல் ஜன்னத்துல்லதி ஊரிசு, தில்கல் ஜன்னத்துல்லதி நூரிசு, அந்த சொர்க்கத்துடைய வாரிசுகள் யார் என்றால் மின் இபாதினா மன் கான தகியா, நல்ல அமல்களை செய்கின்ற அல்லாஹுவை அஞ்சுகின்ற மக்கள் தான் அந்த சொர்க்கத்துடைய வாரிசுகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். 26வது அத்தியாயத்தின் 85வது வசனம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னை சொர்க்கத்துடைய வாரிசாக ஆக்க அல்லாஹ்விடத்தில் செய்த துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வஜ்அல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், யா அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய வாரிசாக என்னை நீ ஆக்கு யா அல்லாஹ், சொர்க்கத்தினுடைய வாரிசாக என்னை நீ ஆக்கு யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்த துஆ. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட இந்த திருக்குர்ஆனின் மூலம் அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு கொடுத்தார்கள். கைசரும் கிஸ்ராவும் ஒவ்வொரு நாடுகளும் வெற்றி கொண்டால் உங்களுக்கு நான் பட்டங்களை தருவேன், பதவிகளை தருவேன், சுகபோகன வாழ்வை தருவேன் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கவே இல்லை. அந்த மக்களுக்கெல்லாம் சொன்னது, நீங்கள் கஷ்டப்பட்டால், நீங்கள் சோதனைகளை தாங்கிக் கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் என்றார்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே நடந்து வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது எந்த ஒரு பாதுகாப்பும் இஸ்லாத்தை பின்பற்றுகிற மக்களுக்கு இல்லாத ஒரு நிலைமை. சுமையா அவர்களையும் யாசிர் அவர்களையும் வீதியிலே போட்டு குறைசிகள் அடித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை பார்த்து கொண்டு அப்படியே நடந்து சிறிது தூரம் வந்து தள்ளி நின்று சொன்னார்கள், அம்மாரின் குடும்பத்தாரே பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. அம்மாரின் குடும்பம் சொர்க்கத்திற்காக வேண்டியே பிறந்த குடும்பம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு துன்பங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, மனக்கவலைகள் வரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறுத்து கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம். அம்மாருடைய குடும்பம் சொர்க்கத்திற்காக வேண்டியே வாழ்ந்த குடும்பம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மக்கள் எல்லாம் சொர்க்கத்தை விரும்பினார்கள். சொர்க்கத்திற்காக வேண்டி எதையும் இந்த உலகத்தில் இழப்பார்கள். எதற்காக வேண்டியும் சொர்க்கத்தை இழக்க மாட்டார்கள். சொர்க்கத்திற்காக வேண்டி எதையும் அந்த மக்கள் இழப்பார்கள். மிஅராஜுடைய பயணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு காட்சிகளையும் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொர்க்கமும் காண்பிக்கப்பட்டது. அப்பொழுது அருமையான ஒரு மாளிகைக்கு வெளியில் ஒரு பெண் காவலாளியாக இருந்தாள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்டேன், ஜிப்ரீலே, இந்த அற்புதமான இந்த மாளிகை யாருடைய மாளிகைக்கு இந்த பெண் காவலாளியாக இருக்கிறாள் என்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், உம்முடைய குறைசி நண்பர் ஒருவருடையதுதான் இந்த மாளிகை. ஜிப்ரீலே, யார் என்னுடைய நண்பர்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் கட்டி வைத்திருக்கிற மாளிகை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலிருந்து திரும்ப வந்து, உமர் அவர்களே, மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹ் உங்களுக்காக வேண்டி முத்தாலான ஒரு மாளிகை கட்டி வைத்திருப்பதை நான் பார்த்தேன். நீங்கள் கோபக்காரர், இல்லை என்றால் நான் உள்ளே சென்று மாளிகையை சுற்றி பார்க்கலாம் என்று எனக்கு ஒரு ஆசை இருந்தது என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி அழுது சொன்னார்கள், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்காக வேண்டி நான் அற்புதம் செய்கிறேன் யா ரசூலல்லாஹ், உங்களின் மீதான் நான் கோபிக்க போகிறேன் என்றார்கள். அந்த உத்தம சஹாபாக்களுக்கெல்லாம் சொர்க்கத்தில் மாளிகை கட்டப்பட்டு விட்டது அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நேரத்திலும் கேட்டார்கள், உங்களுக்கு தெரியும் பிலால் அவர்களே, சொர்க்கத்தில் உம்முடைய காலடி ஓசையை கேட்டேனே, அது எப்படி என்றார்கள். அந்த மக்கள் உலகத்தில் வாழும் பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் அவர்களுக்குரிய இடத்தை தீர்மானித்து தூதர்களுக்கு அல்லாஹ் அறிவிப்பும் செய்து விட்டான். அவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி, இந்த பெண் சொர்க்கவாசி, அந்த தாய் சொர்க்கவாசி, இந்த குழந்தை சொர்க்கவாசி. இப்படி அந்த மக்கள் எல்லாம் சொர்க்கத்தின் வாரிசுகள் என்கிற ஆயத்திற்கு உயிரோட்டம் கொடுத்தார்கள். அன்பார்ந்த சோர்களே, உம்மு ஹாரிசா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர் முடிந்து திரும்ப வந்த நேரம் உம்மு ஹாரிசா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எனது மகன் எங்கே இருக்கிறான்? போரில் கொல்லப்பட்டதாக நான் அறிகிறேன்.
எனது மகனுக்கு மறுமை நாளில் சொர்க்கம் கிடைக்குமா, சொர்க்கத்தினுடைய தோட்டங்கள் கிடைக்குமா, எனது மகன் எங்கே இருக்கிறான், சொர்க்கம் கிடைக்கும் என்றால் மட்டும்தான் நான் அமைதியாவேன். எங்கே எனது மகன் எங்கே? அல்லாஹ்வுடைய தூதரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உனது மகனுக்கு சொர்க்கத்துடைய தோட்டம் அல்ல, சொர்க்கத்துல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து விட்டான். நீங்கள் சமாதானமாக இருங்கள். உனது மகன் சொர்க்கத்தில், உங்களது மகன் சொர்க்கத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அக்கபா உடன்படிக்கை உங்களுக்கெல்லாம் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் கடுமையான துன்பங்கள், துயரங்கள் எழுந்த பொழுது மதீனாவிலே இருந்து ஒரு 5 பேர், ஒரு 15 பேர், ஒரு 70 பேர் என்று 3 திட்டமாக, 3 குழுவாக அஸ்அத் ரலியல்லாஹுடைய தலைமையில் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வேண்டி மக்காவில் வந்த குழு. அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உடன்படிக்கை தான் அக்கபா உடன்படிக்கை. 3வது உடன்படிக்கை 70 நபர்களோடு சேர்ந்து நடைபெற்றது. அந்த உடன்படிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மதீனத்து மக்களுக்கும் நடக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய விஷயங்களை சொல்லுகிறார். நீங்கள் இஸ்லாத்தை தழுவினால் விபச்சாரம் செய்யக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, குரோதங்கள் ஏற்படுத்தக்கூடாது, தொழ வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும், ஏழை எளியவர்களிடத்தில் நீதமாக நடக்க வேண்டும், அடிமைகளை தொந்தரவு கொடுக்கக்கூடாது, நிறைய வசியத்து செய்கிறார். எல்லாம் சரி, உங்களுக்கு என்ன வேண்டும்? மதீனத்து தோழர்கள் கேட்டார்கள். நான் உங்களோடு வருவேன். நான் உங்களோடு வந்தால் உங்களுடைய தாய், உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தை, உங்களுடைய செல்வம், உங்களுடைய வீடு, உங்களை காட்டிலும் என்னை நீங்கள் நேசிக்க வேண்டும். யூதர்களும் குறைசிகளும் திரண்டு நமக்கு எதிராக போர் திரட்டினாலும் நீங்கள் என் பக்கமாக நிற்க வேண்டும். என்னை நீங்கள் எந்த நிலையிலும் கைவிட்டு விடக்கூடாது. உங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், என்னை நீங்கள் கைவிட்டு விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உடன்படிக்கை. எல்லா உடன்படிக்கையும் கேட்டுவிட்டு அங்க இருக்கிற அன்சாரி தோழர் ஒருவர் எழுந்து கேட்டார், அல்லாஹ்வினுடைய தூதரே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பும் தருகிறோம், ஆனால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், ஆம், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. ஆம், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. பிறகு அந்த மக்கள் கேட்டார்கள், இஸ்லாம் வளர்ந்து மக்கா வெற்றி கொண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவானால் எங்களை விட்டு சென்று விடுவீர்களா யா ரசூலல்லாஹ்? செல்லவே மாட்டேன், நான் உங்களோடு தான் இருப்பேன். ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொண்ட பிறகு மதீனாவிற்கு சென்று மதீனாவிலே மரணித்தார்கள். அப்ப அந்த மக்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும் பாருங்கள், எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? நாங்கள் எதையும் செய்வோம். யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் நாங்கள் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ்? நாங்கள் எதையும் செய்வோம். எங்களுக்கு எதையை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை யா ரசூலல்லாஹ். உஹது போர் நடந்து கொண்டிருந்த நேரம் ஒரு நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், இந்த போரில் பங்கிட்டு நான் மரணித்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வானம் பூமி விசாலமான அந்த சொர்க்கம் உமக்கு உண்டு என்றார். உடனே ஒரு ஓரத்திலே அமர்ந்து கையில் உள்ள பேரித்தம்பளத்தை எடுத்து உண்ணும் பொழுது அவர் தனக்குத்தானே எண்ணிக்கொண்டாராம், பேரித்தம்பளம் உண்ணுகிற நேரம் கூட துனியாவில், உலகத்தில் நாம் இனி வாழக்கூடாது. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைபெறுகிற இந்த போரில் பங்கெடுத்து நீங்கள் மரணித்தால் வானம் பூமி விசாலமான சொர்க்கம் உங்களுக்கு உண்டு என்று இருக்கிறார். இந்த வாய்ப்பை, பேரித்தம்பளத்தை பூமியிலே உண்டு கழிக்க கூட நாம் நேரத்தை ஒதுக்கக்கூடாது என்று சொல்லி பேரித்தம்பளத்தை தூக்கி வீசி அந்த போரிலே ஷஹீதாகி சொர்க்கம் சென்றார் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், பிரபலியமான ஒரு நபித்தோழர். பத்ர் போரில் பங்கெடுக்காத காரணத்தினால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டம், சங்கடம். அடுத்து ஒரு போர் கிடைத்தால் நிச்சயமாக அந்த போரில் கச்சிதமாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். உஹது போர், எல்லோரும் புறமுதுகு காட்டி ஓடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்து 80 நபர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்த நேரம் அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திடீரென எழுந்து அந்த எதிரிகளுடைய கூட்டத்திற்குள் புகுந்தார். அம்புகளும் தாக்குதலும் அவருடைய மேனியை துளைத்துக் கொண்டிருந்த நேரம். அப்படியே நடந்து கொண்டிருக்கிற அம்பு தாக்குவதெல்லாம் அவருக்கு ஞாபகமே இல்லை. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையை பிடித்து கேட்டார், என்ன செய்கிறீர்? உங்களுடைய உடம்பு முழுக்க அம்பு துளைக்கிறது, நீங்கள் என்ன போகிறீர், எங்கு போகிறீர்கள் என்றார்கள். அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த உஹது மலை அடிவாரத்தில் சொர்க்கத்தினுடைய வாசனையை நான் நுகர்ந்து விட்டேன், அடையாமல் விடமாட்டேன் என்றார்கள். அந்த போருக்குள் நுழைந்தார். 80 காயங்களோடு அனஸ் பின் நல்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்தார். அவருடைய சகோதரி அனஸ் பின் நல்ர் அவருடைய கை விரல் நுனியை வைத்துதான் தன்னுடைய சகோதரர் என்று அடையாளம் காணும் அளவுக்கு கோரமாக மரணித்தார். அப்ப அந்த மக்களுக்கு அந்த சொர்க்கத்துடைய தேட்டத்தை பார்த்தீர்கள் அன்பார்ந்த சொல்கிறேன். நமக்கெல்லாம் உலகம்தான். உலகத்தில் நாம் எதையும் இழக்க தயாராக இல்லை. பொருளாதாரத்தை இழக்க தயாராக இல்லை, நேரத்தை ஒதுக்க தயாராக இல்லை,
அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தன்னுடைய சொந்த வாழ்வில் பின்பற்றி நடக்க நாம் தயாராக இல்லை. அல்லாஹ்வுடைய இந்த தீனை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லவும் நான் தயாராக இல்லை அன்பார்ந்த சகோதரர்களே. ஆனால் அந்த சஹாபாக்கள் அப்படி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சொர்க்கத்தை குறித்து அந்த மக்களுக்கு ஏற்பட்ட ஆசை, எப்படியாகினும் அதை அடைந்தே தீர வேண்டும் என்று அந்த மக்களுக்கு இருந்த ஒரு எண்ணம் சொல்லி மாளாது. தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தார், தௌபானை ஏன் அழுது கொண்டே வருகிறீர், எப்பொழுது பார்த்தாலும் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர் என்று கேட்டார். யா ரசூலல்லாஹ், நான் வீட்டுக்கு சென்றேன், எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது, தாங்க முடியாமல் அழுதேன் என்றார். என்ன சந்தேகம்? எனக்கு முன் நீங்களோ உங்களுக்கு முன் நானோ மரணித்து போனால் எப்படி யா ரசூலல்லாஹ் மறுமையில் உங்களை பார்ப்பது? இந்த மதீனாவில் உங்களை பார்க்கிற வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான், உங்களோடு பேசுகிற வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான், உங்களோடு உறவாடுகிற வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். வறுமையில் யா ரசூலல்லாஹ் எப்படி உங்களை நான் பார்ப்பது? சொர்க்கத்தில் நீங்கள் எல்லாம் நபிமார்களோடு நபிமார்களுடைய அந்தஸ்தில் நீங்கள் இருப்பீர்கள், நாங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் யா ரசூலல்லாஹ். சொர்க்கத்தில் உங்களோடு நாங்கள் இருக்க வேண்டாமா யா ரசூலல்லாஹ்? அப்படி சொர்க்கத்தில் உங்களோடு நாங்கள் இருக்க என்ன தியாகம் செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ்? தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் சொல்ல முடியவில்லை. காரணம் சொர்க்கம் சம்பந்தப்பட்டது. தன்னோடு இருக்க தன்னுடைய தோழர் பிரியப்படுகிறார், அது சம்பந்தப்பட்டது. உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். வமன் யுத்திஇல்லாஹ வர் ரசூல் உலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வையும் தூதரையும் ஒப்புக்கொண்டு ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்திலே இருப்பார்கள், சாலிஹீன்களோடு இருப்பார்கள், முத்தகீன்களோடு இருப்பார்கள். அந்த சஹாபிக்கு ஒரே சந்தோஷம், நாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்போம். நான் அந்த சஹாபாக்களுக்கு ஒரே சந்தோஷம். இதுதான் அந்த மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அன்பார்ந்த சகோதரர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய பள்ளியில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இப்பொழுது பாருங்கள், ஒரு மனிதர் வருவார், அவர் சொர்க்கவாசி என்றார்கள். எல்லா சஹாபாக்களும் அந்த பள்ளியினுடைய வெளியிலே பார்த்து கொண்டிருந்தார்கள். கையில 2 செருப்பையும் எடுத்து ஒரு ஓரத்தில் வைத்து பள்ளிக்குள் வந்து தொழுது அவர் தனியாக அப்படியே சென்று கொண்டிருக்கிறார். மறாவது நாளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்றைக்கும் பாருங்கள், இந்த பள்ளிக்குள் ஒரு சொர்க்கவாசி வருவார் என்றார்கள். மீண்டும் அதே மனிதர் தான் வந்தார். 3வது முறையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார், சொன்னார்கள், அவரே தான் வந்தார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியம். இவர் சொர்க்கவாசி என்று உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பாராட்டுதலை பெற்றார் என்றால் இவரிடத்தில் என்ன இபாதத் இருக்கிறது, நாம் பார்த்தாக வேண்டும் என்று சொல்லி அவரோடு 3 நாள் போய் தங்குகிறார். ஆனால் அவர் ஃபர்து தொழுகிறார், வேறு எந்த இபாதத்தும் இல்லை. ஆனால் எந்த வகையான பெரிய பெரிய இபாதத்துகள், திக்ருகள், ஸலவாத்துகள் ஒன்றுமே இல்லை. 3 நாள் முடிந்து அவரை விட்டும் திரும்ப வரும் பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் 3 முறை வரும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் நீங்கள் சொர்க்கவாசி சொர்க்கவாசி என்று, ஆனால் உங்களிடத்தில் எந்த இபாதத்தையும் காணவில்லையே, குறைவாகத்தானே இபாதத் இருக்கிறது என்றார். அந்த நபித்தோழர் திரும்ப சொன்னார், என்னுடைய நாவினால், என்னுடைய கரத்தினால், என்னுடைய உடலினால் எந்த முஸ்லிமுக்கும் எந்த தீங்கும் நான் இழைக்கவே மாட்டேன். நான் உண்டு, இபாதத்துண்டு, நான் உண்டு, இஸ்லாம் உண்டு என்றார். பார்த்தீர்களா சகோதரர்களே? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த சஹாபாக்களை அவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கவாசி, இந்த பாராட்டுதலை அந்த மக்கள் பெற்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் பொழுது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யமன் நாட்டிலிருந்து, எகிப்து நாடு என்று நினைக்கிறேன், அருமையான கைவேலைப்பாடு செய்யப்பட்ட ஒரு மேலாடை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது அன்பளிப்பாக. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரே சந்தோஷம். அந்த ஆடையை உள்ளும் புறமும் திரும்ப திரும்ப பார்த்து முகமலர்ச்சியோடு இருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லா சஹாபாக்களும் ஆச்சரியமாக அந்த ஆடையை பார்க்கிறார்கள். கண்ணை கவருகின்ற, அல்லாஹ்வுடைய தூதர் விருப்பப்படுகிற அளவுக்கு கண்ணை கவருகிற மிக உயர்ந்த தகமான ஒரு ஆடை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை எல்லாம் அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார்கள். பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உலகத்தில் மனிதன் கையால் செய்யப்பட்ட ஒரு ஆடை எனக்கு அன்பளிப்பாக கிடைத்தவுடனே அதை பார்த்து நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறீர்கள். ஆனால் அதோ அமர்ந்து கொண்டிருக்கிறாரே என்னுடைய சஅத் அவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு கைக்குட்டை, ஒரு கர்ச்சீப் கொடுப்பான், அது இதைவிட பல மடங்கு சிறந்தது என்றார்கள். அப்ப சஅத் சொர்க்கவாசி, பிலால் சொர்க்கவாசி, உமர் சொர்க்கவாசி, தௌபான் சொர்க்கவாசி. என்ன அன்பார்ந்த சொற்களே! அதே குர்ஆன் இன்றைக்கு நம்முடைய கையில் உண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகள் இன்றும் நம்முடைய கையிலே உண்டு. நம்மில் எத்தனை பேர்களுக்கு சொர்க்கத்தை பற்றியுள்ள ஆசை உண்டு அன்பார்ந்த சொற்களே! அடைவதற்குண்டான முயற்சி ஒருபுறம் இருக்கட்டும், நம்மில் எத்தனை பேர்களுக்கு அந்த ஆசை? இனி ஆசை இருந்தாலும் அதை அடைகிற முயற்சி நம்மில் எத்தனை பேர்களுக்கு? நாம் இந்த உலகத்தில் எதையாவது இழக்க தயாரா? குடும்பமாக இழந்தார்களே இந்த சொர்க்கத்திற்காக வேண்டி.
கணவனை, மனைவியை, மக்களை, சொந்த பொருளை, ஊரை, நாடை, வீட்டை எல்லாம் துறந்தார்கள். அந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கம் கிடைக்கும் என்றால் எந்த நேரம், எந்த காலம், என்ன சூழ்நிலை என்றெல்லாம் சஹாபாக்கள் பார்க்கவே மாட்டார்கள். நமக்கு சொர்க்கம் வேண்டும், அதுதான் அவருடைய லட்சியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரிய கிரகண தொழுகை தொழுது கொண்டிருந்தார் திடலில். தக்பீரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென சிறிது முன்பாக நடந்தார், பிறகு பின்னோட்டு வந்தார். சஹாபாக்களும் முன்னே நடந்தார்கள், பின்னே வந்தார்கள். தொழுகை முடிந்தவுடன் சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியம். யா ரசூலல்லாஹ், தொழுகையில் ஏன் முன்னே சென்றீர்கள், பிறகு பின்னே வந்தீர்கள் யா ரசூலல்லாஹ்? அதுவா, நான் தொழுகையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை காண்பித்தான். சொர்க்கத்தினுடைய திராட்சை கொலை ஒன்று என் கண் முன்னால் வந்தது. நான் அதை எடுத்து உங்களுக்கெல்லாம் தந்திருந்தால் உலகம் அழிகிற வரை நீங்கள் உண்டாலும் அது தீர்ந்திருக்காது, அந்த அளவுக்கு சுவையானது. ஏன் பின்னால் வந்தேன் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு நரகத்தை காண்பித்தான். அதை விட ஒரு கோர சம்பவத்தை நான் பார்த்ததே இல்லை, பயந்து நான் ஓடி வந்தேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் மக்களுக்கு சொர்க்கத்தை விளக்க வேண்டும் என்பதற்காக, நரகத்தினுடைய கொடுமைத்தன்மையை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நரகத்தையும் சொர்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காண்பித்து அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அன்பார்ந்த சோர்களே, நாம் எல்லாம் இருக்கிறோம். மறுமைக்கு முன்னே நமக்கெல்லாம் நரகமும் சொர்க்கமும் நமக்கும் காண்பிக்கப்படும். நம் ஒவ்வொருவருக்கும் நரகமும் சொர்க்கமும் காண்பிக்கப்படும். அது எந்த இடம்? எந்த இடம்? வமின் வராஇஹிம் பர்ஸஉன் இலா யௌமி யுபஅஸூன், 23வது அத்தியாயத்தின் 100வது வசனம். வமின் வராஇஹிம் பர்ஸஉன் இலா யௌமி யுபஅஸூன், நீங்கள் மரணித்தால் கபருடைய வாழ்க்கை, திரைமறைவு வாழ்க்கைக்கு நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த கபருடைய வாழ்வில் நமக்கு நரகமும் சொர்க்கமும் காண்பிக்கப்படும். கேள்விகள் கேட்கப்படும். நல்லவர்களாக இருந்தால் உன்னுடைய இடதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லப்படும். அந்த அடியான் இடதுபுறம் திரும்பி பார்ப்பான். நரகத்தினுடைய ஜுவாலை, நரக நெருப்பினுடைய அந்த அதிபயங்கரமான சக்தியை பார்த்து அதறுகிறான், பதறுகிறான் அந்த மனிதன். உன்னுடைய வலதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லப்படும். அந்த மனிதன் வலதுபுறம் திரும்பி பார்த்தால் சொர்க்கத்தை பார்க்கிறான். வானவர்கள் சொல்லுவார்கள், உனக்கு நரகம் தீர்மானிக்கப்பட்டதாக இருந்தது, நல்லறங்கள் செய்த காரணத்தினால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான், இனி நிம்மதியாக மணமகனைப் போல நீ உறங்கு என்று சொல்லுவார்கள் வானவர்கள். உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தினுடைய வாசல் திறந்து நறுமண காற்றை அந்த கபரில் வீசச் செய்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி மறுமை நாளில் நல்லவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை பற்றி பக்கம் பக்கமாக, அத்தியாயம் அத்தியாயமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லாமல் இல்லை. அன்பார்ந்த சோர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சோர்களே, மறுமை நாளில் நம்முடைய நன்மையும் தீமையும் எடை போட்டு அல்லாஹ் நமக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுவானே, அந்த தீர்ப்பு தான் நம்முடைய ஆயுள் காலத்தில் மிக முக்கியம். இந்த உலகத்தில் வாழ்வது நமக்கு முக்கியம் அல்ல. இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். சோதனைகள் நிறைந்த உலகம், துன்பங்கள் நிறைந்த உலகம், கஷ்டங்கள் நிறைந்த உலகம். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இந்த உலகத்திலே நாம் நிம்மதியோடு பெறவே முடியாது. ஆளை பொறுத்து, நபர்களை பொறுத்து, குடும்பங்களை பொறுத்து, வயதை பொறுத்து, முதிய வயது, இளமை வயது என்று வயதுகளுக்கு ஏற்றவாறெல்லாம் சோதனைகளும் துன்பங்களும் நிறைந்த உலகம் இந்த உலகம். ஆனால் நம்முடைய ஆயுள் காலத்தை முழுக்க முழுக்க நாம் செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற அந்த நல்ல தீர்ப்புக்காக வேண்டி, அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற அந்த நல்ல தீர்ப்புக்காக வேண்டி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுது ஃபஉல்லு, அவனை பிடியுங்கள், அவனுக்கு 70 முழ சங்கிலியால் அவனை கட்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுவான் மறுமை நாளில். வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஜுமரா ஹத்தா இதா ஜாஊஹா ஃபுத்திஹத் அப்வாபுஹா வகால லஹும் ஹஸனத்துஹா. 70 முழ சங்கிலியால் கட்டப்பட்ட அந்த நரகவாசிகளை மலக்குமார்கள் நரகத்தை நோக்கி ஓட்டுவார்கள். ஓட்டும் பொழுது நரகத்தினுடைய வாசல் திறக்கப்படும். வானவர்கள் கேட்பார்கள், அல்லாஹ் உன்னிடத்தில் திருக்குர்ஆனை தரவில்லையா, வேதத்தை தரவில்லையா, தூதர் வரவில்லையா, ஏன் அவைகளையெல்லாம் பின்பற்றாமல் நீங்கள் நடந்தீர்கள் என்று சொல்லப்படும். அந்த குற்றவாளிகள் சொல்லுவார்கள், வந்தார்கள். அந்த மறுமை நாளை குறித்து திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். நாங்கள் பொடும்போக்காக இருந்தோமே, நாங்கள் ஒரு பொடும்போக்காக உலகத்தில் வாழ்ந்தோமே, வாழ்ந்தீர்களா, உங்களுக்கு இதுதான் நிலைமை என்று சொல்லப்படும். ஆனால் நல்லவர்களுக்கு வலது கரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கெல்லாம் பட்டோலையை கொடுத்தானோ அந்த மூமினான நல்லவர்கள் சொர்க்கத்தை நோக்கி அழைத்து செல்லப்படுவார்கள். 39வது அத்தியாயத்தின்
73வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், எப்படி அழைத்து செல்லப்படுவார்கள். வசீகல்லதீன தகவ் ரப்பஹும், மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அந்த நீதிமன்றத்தில் அல்லாஹுவை பயந்து சாலிகான நல்ல நல்ல இபாதத்துகளை செய்த அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அழைத்து செல்லப்படுவார்கள். ஜன்னத்தின் ஜுமரா, ஜன்னத்தை நோக்கி, சொர்க்கத்தை நோக்கி அந்த மக்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். ஹத்தா இதா ஜாஊஹா வ ஃபுதிஹத் அப்வாபுஹா, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படும். சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டவுடன் வகால லஹும் ஹஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபத்ஹுலூஹு ஹாலிதூன், ஃபத்ஹுலூஹா ஹாலிதூன், நிச்சயமாக ஹாலிதீன், நிச்சயமாக அந்த சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டவுடன் வகால லஹும் ஹஸனத்துஹா, நீங்கள் அந்த சொர்க்கத்துடைய வாசல் வழியாக நுழையுங்கள். சலாமுன் அலைக்கும், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உங்களின் மீது உண்டாகட்டும். திபுத்தும் ஃபத்ஹுலூஹா ஹாலிதீன், நிச்சயமாக நீங்கள் மனம் பெற்றவர்கள், எனவே அதில் நீங்கள் பிரவேசிங்கள், அதில் என்றென்றும் நீங்கள் தங்கி இருப்பீர்கள் என்கிற நல்வாழ்த்து சொல்லப்பட்டு சலாம் சொல்லப்பட்டு சொர்க்கத்திற்குள் நல்லவர்கள் அனுப்பப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உண்டு. சொர்க்கத்திற்கு எத்தனை வாசல்கள் உண்டு? சொர்க்கத்திற்கு 8 வாசல்கள் உண்டு. இந்த 8 வாசலும் ஒவ்வொரு இபாதத்துடைய மக்களுக்கு, தொழுகையாளிக்கு பாபு சலா, பாபுல் ஹஜ், பாபு சதக்கா, இப்படி ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு பெயர். தொழுகையாளிகள் செல்லுகிற வாசல், ஜக்காத்து கொடுத்த, அதிகமாக ஜக்காத்து கொடுத்த மக்கள் செல்லுகிற வாசல், இப்படி ஒவ்வொரு வாசல் வழியாக யார் யார் எந்தெந்த இபாதத்துகளை அதிகம் செய்தார்களோ அவரவர்கள் அந்தந்த வழியில் அழைக்கப்படுவார்கள். அதே போல ரையான் என்று சொல்லப்படுகிற ஒரு வாசல், அந்த வாசல் நோன்பாளிகளுக்கு உரிய வாசல். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அந்த சொர்க்கத்துடைய வாசலை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சபையிலிருந்து எழுந்தார்கள். யார சொல்லலாம், எல்லா வாசலும் வழியாக செல்லுகிற மனிதர் யாராவது உண்டுமா? அப்படி சிறப்புக்குரிய மனிதர் யாராவது உண்டுமா? யார சொல்லலாம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதில் நீரும் ஒருவர் தானே, நீங்களும் அதில் ஒருவர். என்னுடைய அபூபக்கர் மறுமை நாளில் சொர்க்கத்தில் எல்லா வாசல் வழியாகவும் சொர்க்கத்திற்குள் நுழைவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இனி நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டுமானால் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார். என்ன வழிமுறை? யார் அல்லாஹ்வுடைய தூதர் காண்பித்து கொடுத்த முறைப்படி ஒது செய்கிறார்களோ, அப்படி ஒது செய்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கிற இந்த திக்ரை தன்னுடைய வாழ்வில் யாரெல்லாம் ஓதி வருகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தின் 8 வாசலில் எந்த வாசல் வழியாகவும் அவரும் செல்லுவார். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் நாம் அதிகம் படித்து சொர்க்கத்தை அடைவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டுமா வேண்டாமா சோர்களே? அன்பார்ந்த சோர்களே, இப்படி சொர்க்கத்துடைய வாசல் வழியாக